இந்த 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 ஆண்டு எப்படி நடத்த போகிறாருன்னா, ஹல்லேலூயா, ஒரு நதியாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா, நாங்கள் ஒரு நதி. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, நதியாய் கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, நதியாய் 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 என்னை மாற்றுகிறார். இந்த நதினா ஹல்லேலூயா ரொம்ப அழகான ஒரு விஷயம். நதி பத்தி நிறைய சொல்லலாம். நதி ரொம்ப அழகானது. அது எப்படி இருக்கிறது, ஏதாவது சொல்லுங்களேன் ஜெசிமா நீங்க. வாட் அபவுட் ரிவர்ஸ்? ரிவர்ஸ் நெவர் கோ ரிவர்ஸ். நம்ம தான் ஃபார்வர்டில் போக மாட்டோம், வந்த இடத்துக்கே போய் உட்காந்துக்கும். எங்க இருந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி அமிச்சாரோ பாஸ்டர், எல்லாத்தையும் விடுதலை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா வீட்டுக்கு போய் அதே புலம்புல போய் உட்காந்துக்கிறது. ஹல்லேலூயா. ரிவர்ஸ் நெவர் கோ ரிவர்ஸ். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இனி உங்களை ஃபார்வர்டு தான். ஆமென் சொல்லுங்களேன். இது என்ன மாசம்? மார்ச். ஆமா, மார்ச் பண்ணீங்கன்னு முன்னாடி தான் போகும். மார்ச் வந்து பின்னாடி போகவே போகாது. ஹல்லேலூயா. இன்னையில இருந்து என்ன பண்ண போறீங்க? முன்னாடி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நதி பத்தி சொல்லுங்கம்மா. வாட் இஸ் ரிவர்? ரிவர்னா எப்படி? ஏதாவது அழகா சொல்லுங்களேன் நீங்க. அழகான மலைகளில ஆரம்பிக்கிறது தான் அந்த நதி. சின்ன ஊற்றாக அழகா ஆரம்பிக்கும். அது அப்படியே மலைகளில வந்து பெரிய அருவிகளாய் கொட்டி கீழே வந்து அழகா ஓடும். ஓடி போய் கடைசியில சமுத்திரத்துல போய் விழும். பிரசங்கில ஒரு வசனம் இருக்குல்ல, எவ்வளோ நதிகள் சமுத்திரத்துல போய் விழுந்தாலும் சமுத்திரம் நிரம்பாது. நிரம்பி பார்த்திருக்கீங்க? ஆமென். அழகா இருக்கும் நதிகள் அப்படின்னாலே ஒரு அழகு. எத்தனை பேர் நதியில குளிச்சிருக்கீங்க? வீட்டுல குளிக்கிறதே கஷ்டமா இருக்கு, சோப்பு காலி. நாங்க நிறைய நதிகளை நாங்க போகிற இடமெல்லாம் எங்க நதி இருக்குதோ காரை நிப்பாட்டு, உடனே இறங்கிடு நதியில, இன்னும் ஆழத்துக்கு போ, நீச்சல் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு எல்லாருக்கும் நீச்சல் கத்து கொடுத்துட்டு, இந்த அம்மாவை தவிர. இந்த அம்மாவை தூக்கி பிடிக்க முடியல. ஆமா, வெயிட் ஜாஸ்தி, இறங்கிடுது நதிக்குள்ள. ஆமா, ஆனாலும் விட மாட்டேன், கத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஆமேன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லி. ஆமா ஆமா, பாரு இங்க வாங்கிக்கணும் பாத்தீங்களா? ஆமா, அடுத்த நதியில போட்டு முங்கி எடுத்துடலாம். சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ நதி. நதி என்று சொல்லும் பொழுது நீ கடக்க முடியாத நதி. இரண்டாவது நிலை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நதி சாதாரண நதி இல்லை. இந்த சபையாகிய நதி கடக்க முடியாத நதி. இந்த நதி கடக்க முடியாதது மாத்திரமல்ல, யாராலும் தடுக்க முடியாத நதியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம ஊழியத்துல நிறைய பேர் நம்மை தடை பண்ணி இருக்கலாம், உங்க குடும்பத்துல உங்களை போராடி இருக்கலாம், தடுக்க நினைத்து இருக்கலாம். ஆனால் இனி வருகிற காலங்கள் இது சாதாரண நதி அல்ல, தடுக்க முடியாத நதி, ஒருவரும் கடக்க முடியாத நதி, நீ ஓடுகிற நதி. ஆமென்னு சொல்லுங்களேன். இந்த நதி எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், இந்த நதியோடைய ஆரம்பம் எப்பயுமே அற்பமா ஒரு ஊற்றுல தான் இருக்கும். எங்க ஆரம்பிக்கும்? ஊற்று. அழகா சொன்னாங்க ஜெசிமா. ஒரு நதியோட ஆரம்பம் ஊற்றுல தான் இருக்கும். அது மறைவிடத்துல இருக்கும், தனிமையா இருக்கும், யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த ஊற்றுல இருந்து ஆரம்பித்து தான் அந்த நதி புறப்பட்டு அழகா அவங்க சொன்னது போல உருவெடுத்து பல அருவிகளோடு கூட இணைந்து சங்கமித்து ஓடி ஆழம் சென்று தூரம் சென்று கடலிலே சென்று கலக்கும். கடலில் முடிகிறது தான் உண்மையான நதி. அது ஊற்றாய் ஆரம்பித்தால் அது எங்கதான் முடியணும்? கடல்ல தான் போய் முடியணும். ஆண்டவர் இந்த ஊற்றை குறித்து யோவான் 4வது அதிகாரத்துல ஒரு மகளிடத்துல பேசுகிறார். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அழகான நதியை குறித்து வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. அந்த நதியை குறித்து நீங்க சொல்லுங்களேம்மா. ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு நதி, எலியாவுக்கு 2ஆக வழி கொடுத்த ஒரு நதி, எலிசாவுக்கு மீண்டும் அதே சால்வை போட்ட போது வழி கொடுத்த நதி, ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்து எடுத்துட்டு சென்ற அந்த பெட்டி வைத்த மாத்திரத்துல 2ஆக நதி வழி கொடுத்துச்சு. அது என்ன நதி? ஆமென். எவ்வளவு அழகா சொல்லுதுங்க பையன். ஜனங்க அறிவாளி பைபிள் நல்ல வாசிக்கிற ஜனமாய் நீங்கள் இருப்பதற்காய் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். அழகான ஒரு நதி யோர்தான் நதி. நிறைய விஷயங்கள் இருக்கு யோர்தான் நதியை குறிச்சு.
நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்றேன். யோர்தான் நதி கரையில தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் காணி ஆட்சிகளை பிரித்து கொடுத்தார். 2.5 கோத்திரத்துக்கு இந்த பக்கமோ 9.5 கோத்திரத்துக்கு அந்த பக்கமோ யோர்தான் நதியின் இக்கரையிலும் அக்கறையிலும் தான் காணி ஆட்சிகளை பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா அந்த யோர்தான் நதி கரையில பிரித்து கொடுக்கப்பட்ட இடத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை விட்டுட்டு வேற தேவர்களை பின்பற்ற வணங்க ஆரம்பிச்சாங்க. அதனால்தான் ஆண்டவர் அதே யோர்தான் நதி கரையில ஒரு மனுஷனை எழுப்பி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்ற சத்தம் வனாந்திரத்துல கேட்கிற சத்தமாய் ஒருத்தரை பேச வச்சார். யார் அவரு? யோவான் ஸ்நானகன். எந்த இடத்துல தவறி போனாங்களோ அதே நதியில தான் கர்த்தர் மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த யோர்தான் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சும்மா நீங்க உங்க பைபிளை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா எல்லா பைபிள்லயும் கடைசியில வரைபடம் இருக்கும், மேப் இருக்கு. அவங்க கிட்ட திருப்பி பாருங்க, மேப் இருக்கும். அந்த மேப்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு வரும், அதுதான் அந்த யோர்தான் நதி. அது மலைகளிலே ஆரம்பித்த யோர்தான் நதி அப்படியே ஓடி கலிலேயா கடல்ல வந்து விழுகிறது. நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கலிலேயா கடல்ல போய் விழுகிறது. அங்க இருந்து மறுபடியுமாய் ஸ்டார்ட் பண்ணி கீழே இறங்கி வந்து சவக்கடலில வந்து விழுகிறது. அப்போ 2 கடலிலையும் வந்து விழுகிற நதி எது? யோர்தான் நதி. ரெண்டுலயுமே ஒரே நதி தான் விழுது. சரியா? இந்த கலிலேயா நதி, கலிலேயா கடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான ஒரு கடல், சுற்றிலும் செழிப்பு, நல்ல மரங்கள், நல்ல செழுமை, நல்ல மீன் வளம். அந்த கடலுக்குள்ள என்ன இருக்கும்? நல்ல மீன் வளம் இருக்கிறது. அப்படி வளமாய் இருக்கிறது அந்த கலிலேயா கடல். ஆனா கீழே இறங்கி பாத்தீங்கன்னா அந்த சவக்கடல் சொல்றாங்க. பாத்தீங்க, ஏன் சவக்கடல் சொல்றாங்க தெரியுமா? சவக்கடல்னா டெட் சி ஒண்ணும் இல்ல, அதனுடைய உப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால எந்த உயிரினங்களாலும் அந்த கடலில் வாழ முடியல, செத்து போன ஒரு கடல். ஒரே நதி தான் கலிலேய கடல்லையும் விழுது, சவக்கடல்லையும் விழுது. ஒண்ணு மட்டும் செழிப்பா இருக்குது, இன்னொன்னு செத்து போன நிலைமையில இருக்கு. ஏன்? ஏன்? ஒரே காரணம்தான், கலிலேய கடல்ல வந்து விழுகிற யோர்தான் நதி அதோட நிக்கல, அது மறுபடியுமா ஓட ஆரம்பிக்குது வெளியில. ஆனா சவக்கடல்ல வந்து விழுகிற யோர்தான் நதி அதோட நின்னு போச்சு. எங்கே நதி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அங்கே செழுமை இருக்கும், எங்கே நதி ஓடாமல் நின்று போகிறதோ செழுமைக்கு ஒரு முடிவு வந்து விழுகிறது. அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஓடுகிற நதி என்று. நீங்கள் ஓடுகிற நதி. ஆமென், ஹல்லேலூயா. அழகா சொன்னீங்க ஜெசிமா, பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. இந்த நதி ஓடுகிற வரைக்கும் அதிலே செழிப்பு இருந்தது, அதிலே ஜீவன் இருந்தது. The river has life when it runs, it loses its life when it stops. நீ நன்றாய் ஓடினாயே, இன்றைக்கு உன் ஓட்டம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு இந்த நதி ஓடுகிறதா இருந்தாலும் அந்த நதியோட துவக்கம் எங்கதான் இருக்கிறது? ஒரு ஊற்றாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊற்றை குறித்து ஒரு மகளிடத்துல யோவான் 4வது அதிகாரத்துல பேசுகிறார். ஒரு இடத்துக்கு போகிறார், அந்த இடத்துல அந்த மகளை பார்க்க செல்லுகிறார். அந்த ஊரின் பெயர் சமாரியா. யோவான் 4வது அதிகாரத்துல அந்த சமாரியா என்கின்ற இடம் எல்லாராலையும் அருவருக்கக்கூடிய ஒரு இடம். யாரையாவது அந்த காலத்துல கெட்ட வார்த்தையில திட்டணும்னா நீ சமாரியன்னு சொல்லுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீ பிசாசு பிடித்தவன்னு சொல்றான். 2வது எப்படி சொல்றான்? நீ அப்படிதான் திட்டுறாங்க ஆண்டவரையே, நீ சமாரியன். ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக போறார். அந்த ஊருக்கு யாரும் போக மாட்டாங்க, ஒடுக்கப்பட்ட இடம். 2வது இன்னொரு மகளை பார்க்க செல்லுகிறார். அந்த மகள் ஒடுக்கப்பட்ட மகள். அந்த இடத்துக்கு யாரும் செல்ல மாட்டாங்க. காரணம், யூதர்களுக்கும் அவர்களுக்கும் பங்கு இல்லை. பங்கு இல்லாதவரிடத்துல இயேசு போய் சொல்லுகிறார். எதை குறித்து தெரியுமா சொல்லுகிறாரு? இந்த ஊற்றை குறித்து பேசுகிறார். எதை குறித்து பேசுறாரு? ஊற்றை. ஆமா, இன்னைக்கு நதியா இருக்கணும், நதி போல இருக்கணும், ஓடணும், அழகா இருக்கணும், செழிப்பா இருக்கணும்ன்றது நம்ம எல்லாருக்குமே ஆசை. பக்கத்துல பாத்துக்கிடுங்க, ஆசையா? ஆசையா? ஓடணும்னு ஆசைனா முதல்ல நீ எங்க இருக்கணும்? ஊற்று ஆரம்பிக்கணும். இந்த ஊற்று ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் சொல்ற இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மகளிடத்திலே பேசுகிறார். அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க ஜெசிமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப அந்த மகளிடத்துல ஆண்டவர் போய் பார்க்கிறாரு. எங்க போய் பார்க்கிறாரு? சமாரியாக்கு போய் பார்க்கிறாரு. யார் இடத்துல பேசுகிறார்? ஒரு பெண்மணி இடத்துல பேசுகிறார். இந்த சமாரியா ஸ்திரீ யார்? அவளுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. அவள் யார்? அவளுக்கு புருஷர்கள் இல்ல. அதற்கு முன்னாடி அவளுக்கு எத்தனை புருஷர்கள் இருந்தாங்க? 5 புருஷர்கள். இப்போ இருக்கிறவனோ புருஷன் இல்லை. ஆமா, அவர்களுக்கு பிள்ளை இருக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஆனால் அவள் ஒடுக்கப்பட்டவள், அவள் சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவள், அவள் யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படாதவள், யாரையும் பார்க்க விரும்பாதவள். அப்படிப்பட்டவளை பார்க்கறதுக்காக இயேசு போறாருமா. அவகிட்ட தண்ணி கேட்டு இயேசு போறாரு. ஆனா தண்ணி குடிச்சாரான்னு பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கல. அவள் இடத்துல வேற ஏதாவது கொடுத்தாரான்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் எல்லாத்துக்கும் புறமானவர் இடத்துல போனார்னா இயேசு சொல்லுகிறார், இந்த ஊற்று எல்லாருக்குமானது. இதை வெளிப்படுத்துறதுக்காக தான் அங்க போறார். ஒடுக்கப்பட்ட மக்களிடத்துல தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும்படியாக சொல்லுகிறார். யாருக்கு சுவிசேஷம் இல்லையோ அவங்க கிட்ட போய் சொல்றாரு, இந்த ஊற்று எல்லாருக்குமானது. ஒரு பரம ரகசியத்தை அவகிட்ட வெளிப்படுத்துகிறார். 10வது வசனத்தை வாசிங்கம்மா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளிடத்துல சென்றது மாத்திரமல்ல, அவளிடத்துல போய் கேட்கிறாரு, ஜீவ தண்ணீர் நான் உனக்கு தருவேன் ப்ராமிஸ் பண்றாரு. இப்போ ஒரு ஊற்றை குறித்து 14வது வசனத்துல சொன்னார்ல, அந்த ஊற்றை குறித்து 5 டெஃபினிஷன் அவகிட்ட சொல்லி கொடுக்கிறார். அந்த ஊற்றுடைய 5 ரகசியங்கள். இந்த 5 ரகசியங்கள் என்னன்னா, இந்த ஊற்று இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. ஊற்று எங்கிருந்து புறப்படுகிறது? இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. இரண்டாவது, கர்த்தர் தருகிறது ஊற்று. இட் இஸ் ஃப்ரம் காட். இட் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட். It is from God. It is இலவசம். It is free. It will flow from inside. இது உள்ளுக்குள்ள இருந்து ஊறுகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நித்திய ஜீவ காலமாய் இருக்கிறதா இருக்கிறது. இந்த ஊற்றை குறித்து அவகிட்ட சொல்றார். 5 காரியங்களை சொல்றார். முதல் காரியம் என்ன சொன்ன? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது தேவனுடைய ஈவு. அது இலவசமாய் கர்த்தர் கொடுப்பது. அது உள்ளத்திலிருந்து ஊறுகிற ஒன்று. அது நித்திய காலமாய் ஊறுகிற ஒன்று. அப்பனா அந்த ஊற்று என்ன? தண்ணீரா? அந்த ஊற்று என்ன? இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஊற்று என்ன? கர்த்தர் ஒரு பரம ரகசியத்தை சொல்றாரு. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இருதயத்துல நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீருக்கு பேரு தான் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு தெரியுமா? இயேசுவை நீங்க தெரிந்து இயேசுவை தெய்வம் என்று யார் அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று நித்திய காலமாய் புறப்பட. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க இருதயத்திலிருந்து அந்த ஊற்று புறப்பட்டாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். வணக்கம், என் பேர் அருணாராணி. ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து நான் வரேன். இங்கே வந்து ஆரிய கற்றுனேன். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் எப்பவுமே. நாங்கள் இந்த கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லவே நாங்கள் இங்கே வந்து கற்றுக்குன்னு இங்கே வந்து நாங்கள் வேலை செய்கிறேன். ஜூட்டும் கற்றுக்குன்னு ஜூட்டும் தைக்கிறோம்.